So welcome friends. இன்னைக்கு நம்ம யூனிட் 9ல example sums பார்க்க போறோம். So first example 1, a tower stands vertically on the ground from a point on the ground which is 15 meter away from the foot of the tower. The angle of elevation of the top of the tower is found to be 60 degree. Find the height of the tower னு கேக்குறாங்க. Okay. So first என்ன சொல்றாங்க? A tower stands vertically on the ground. ஒரு tower என்ன சொல்றாங்க? groundல vertically இருக்குன்றாங்க. From a point on the ground which is 50 meter away from the foot of the tower. From a point on the ground which is 15 meter away from the foot of the tower. So இது வந்து உங்களுக்கு என்னது tower which is 15 meter away from foot of the tower. So foot of the tower ல இருந்து எத்தனை மீட்டர் away? 15 meter away உங்களுக்கு, which is 15 meter away from the foot of the tower. The angle of elevation of the top of the tower is found to be 60 degree. So top of the tower, the angle of elevation எவ்வளவு சொல்றாங்க? 60 degree. So the angle of elevation of the top of the tower is found to be 60 degree. So find the height of the tower. இதுதான் உங்களுக்கு டவரோட height. So டவரோட height இதுதான். So find the height of the tower. Okay. So இது A, so இது B, so இது C. Okay. So first நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா, let first என்ன எடுத்துக்கிறோம்? AB equal to height of the tower. Okay. So நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ABன்றத கண்டுபிடிக்கணும். Okay. So இவங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? இது வந்து 60 டிகிரினா இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து என்ன உங்களுக்கு adjacent சைடு. So ஆப்போசிட் சைடும் adjacent சைடும் எது உங்களுக்கு லிங்க் ஆகும்? tan. அப்ப tan 60 டிகிரி எடுத்தீங்கன்னா tan 60 degree equal to opposite side என்ன உங்களுக்கு AB opposite side, adjacent side என்னது BC. so tan 60 ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு √3 equal to AB ன்றது என்னது H divided by BC ஓட வேல்யூ 15. so H equal to 15 √3 meter. ஓகே. ஸோ H equal to 15 √3 மீட்டர். இல்லை Hோட வேல்யூ எதாவது உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்களா? எதுவும் புக்கில் கொடுக்கல. அப்போ டைரெக்டாகவே சரி √3 ஓட வேல்யூ எதாவது புக்கில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லை சம் கேசஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், H equal to 15 into 1.732. ஸோ 1.732 into 15 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 30, 15 3s are 45, 48, 15 into 7 105 வரும். 105 plus 4 109, 115 plus 15 25. so 3 decimals மூவ் பண்ணி வச்சோம்னா நமக்கு ஆன்சர் H equal to என்ன வரும்? 25.980. okay. therefore height of the tower equal to 15 √3 meter or எவ்வளோ 25.980 மீட்டர். ஓகே. ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 60 டிகிரி இருக்கு. நம்மளுக்கு தேவை ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடு தான். எங்கள் ஹைபார்டனிஸ் சைடு நம்ம யூஸ் பண்ண போகிறதே இல்லை, ஏன்னா அவங்க கேட்கறது வந்து ஹைட் மட்டும் தான். ஸோ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் லிங்க் பண்ணுறது tan. ஸோ டேனை வச்சு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. H equal to 15 √3 மீட்டர்னு ஓகே. இல்லை √3 ஓட வேல்யூ 1.732 சப்ஸ்டியூட் பண்ணி 25.980 போடுங்க. ஸோ 15 √3 மீட்டர் இல்லாட்டி 25.980 மீட்டர் தான் ஹைட் ஆஃப் த டவர். ஓகே. தேங்க்யூ.